everybody, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா types of operating system தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல what is an operating system, operating systemனா என்ன, அதுல என்னென்ன functions எல்லாம் இருக்கு, operating system என்னென்ன வேலை எல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சோ இந்த வீடியோல types of an operating system பார்க்க போறோம். சோ operating system எடுக்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்கு. இங்க நம்ம ஸ்பெசிஃபிக்கா 4 operating system, அதாவது batch, multiprogramming operating system, multitasking operating system, multiprocessing operating system. நம்ம இந்த 4 operating system தான் இங்க பார்க்க போறோம். So first என்ன அப்படின்னா batch operating system. So batch அப்படினாலே என்ன அப்படின்னா ஒரு similar kind of ஏதாவது ஒரு நம்ம batchல போடுவோம். For example, இப்போ நம்ம ஒரு கிளாஸ்ல இருக்கோம். அந்த கிளாஸ்ல 30 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்கன்னு வெச்சுக்கலாம். அந்த 30 ஸ்டூடண்ட்ஸ்ல 15 ஸ்டூடண்ட்ஸ் C லாங்குவேஜ் படிக்கணும், இன்னொரு 15 ஸ்டூடண்ட்ஸ் ஜாவா லாங்குவேஜ் படிக்கணும். சோ அந்த ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் 30 ஸ்டூடண்ட்ஸையும் ஒட்டுக்க உட்கார வச்சு ஜாவாவையும் சியும் கத்து கொடுப்பாங்களா? கிடையாது. ஏன்னா 2 லாங்குவேஜ் வந்து தனித்தனியா 15 ஸ்டூடண்ட்ஸ் படிக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேட்சா பிரிச்சிருவாங்க. சி லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு பேட்ச்லயும் ஜாவா லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேட்ச்லயும் பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா சொல்லி கொடுத்துடலாம். சி லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சியும், ஜாவா லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாவாவும் சொல்லி கொடுத்துக்கலாம். சோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி லாங்குவேஜ். ஓகே, சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பேட்ச் பிரிப்போம். அதே கான்செப்ட் தான் பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயும். சோ இந்த டயக்ராம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு யூசர் 1 to n இருக்காங்க. சோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு ஜாப் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஜாப் இஸ் நத்திங் பட் a code, a program or input output data. இதெல்லாம் தான் நம்ம ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஜாப் இருக்கும். சோ நம்ம யூசர் என்ன ஆகும் அப்படின்னா பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல யூசர் cannot handle the operating system directly. ஓகே, சோ அவங்களுக்கு யூசருக்கு ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் தேவை. தட் இஸ் கால்ட் அஸ் ஆபரேட்டர். ஆபரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஜாப்ஸும், யூசருக்கு வேண்டிய எல்லா ஜாப்ஸையும், ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ஜாப் இருக்கு இல்லையா, சோ இந்த எல்லா ஜாப்ஸையும் ஆபரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதேதான் நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் அண்ட் ஜாவா லாங்குவேஜ் எடுத்துப்போம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச் 1ல இருக்கிறதெல்லாம் சி லாங்குவேஜ் அப்படின்னா பேட்ச் 1 சிமிலர் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேட்ச்லயும், அனதர் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பேட்ச்லயும் நம்ம போட்டு வச்சிருவோம். அதாவது சி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பேட்சும், ஜாவா லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பேட்சும் நம்ம போட்டுருவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேட்ச் 1 தான் ஓஎஸ் குள்ள போகும், CPU பிளஸ் ஓஎஸ். சோ பேட்ச் 1 போகும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேட்ச் 1ல என்ன இருக்கு அப்படின்னா சி லாங்குவேஜ் தான் இருக்கு. சோ சி லாங்குவேஜ் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், CPU குள்ள நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சி கம்பைலர் வேணும். சோ நான் சி கம்பைலர் நான் ஃபர்ஸ்ட் லோட் பண்ணுவேன். சோ சி லாங்குவேஜ் பேட்ச் 1 நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சி கம்பைலரை ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே, சோ இப்போ பேட்ச் 1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் 2 CPU பிளஸ் ஓஎஸ் இதுக்குள்ள போகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாவா பேட்ச் 2ல இருக்கிறது ஜாவா லாங்குவேஜ். சோ ஜாவா லாங்குவேஜ் நான் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஜாவா கம்பைலர் தேவை. சோ ஜாவா கம்பைலர் நான் லோட் பண்ணுவேன். ஓகே, சோ ஜாவா கம்பைலர் லோட் பண்ணி பேட்ச் 2 நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாவா கம்பைலர் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சோ இந்த மாதிரி சிமிலர் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் எல்லாம் நம்ம பேட்ச் வைஸ் பிரிச்சு ஒவ்வொரு பேட்சா நம்ம OS or C plus CPU குள்ள நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் by loading and unloading the compiler. So this is called as batch operating system. அதான் இங்க நான் கொடுத்திருக்கேன். In batch operating system, the similar jobs are grouped together into batches with the help of some operator. So operator மூலியமா நம்ம ஜாப் சிமிலர் ஜாப்ஸ் எல்லாம் பேட்சா பிரிச்சு அந்த பேட்சை நம்ம ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம சி லாங்குவேஜ் தான் பேட்ச் 1ல கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஜாவா கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஜாவா பேட்ச் வந்து செகண்டா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, so now every time when we run these programs individually, then we will have to load the compiler of that particular language and then execute the code. So first நான் C language batch நான் வந்து execute பண்ணனும் அப்படினா நான் C compiler first load பண்ணனும். அதுக்கு அப்புறம் C execution முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் C compiler unload பண்ணிடுவேன். So next batch வந்து next batch of similar jobs Java. So Java language போகும்போது நான் என்ன ஆகணும், Java compiler load பண்ணனும். execution முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாவாவை நான் ஜாவா கம்பைலரை அன்லோட் பண்ணிடணும். சோ இங்க இதுதான் வந்து பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ இதுல அட்வான்டேஜஸ் என்ன, பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா the overall time taken by the system to execute all the programs will be reduced. ஏன்னா சியும் ஜாவாவையும் நம்ம ரெண்டு பேட்சா பிரிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓவரால் டைம் எக்ஸிகியூஷன் நடக்கிறது கம்மி ஆகுது. அதே மாதிரி இந்த batch operating system can be shared between multiple users. So first users எல்லாம் ஃபுல்லா இருந்தாங்க, அவங்களோட ஜாபோட அலோகேட் ஆயிருந்தாங்க. சோ ஆபரேட்டர் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையுமே சிமிலர் ஜாப்ஸ் எல்லாம் ஒரு பேட்சா அது பிரிச்சிருது. சோ அப்ப மல்டிபிள் யூசர்ஸா
நம்ம ஷேர் பண்ணி பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்வான்டேஜஸ். சோ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா, மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் பிட்வீன் 2 பேட்சஸ். ஏன் மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ் போகுது அப்படின்னா சி கம்பைலர் நம்ம லோட் பண்ணணும். சி எக்ஸிகியூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் சி கம்பைலர் அன்லோட் பண்ணணும். செகண்ட் ஜாவா பேட்ச் போகும்போது ஜாவா பேட்ச்ல இருக்கிற கம்பைலரை நான் லோட் பண்ணணும், மறுபடியும் எக்ஸிகியூஷனுக்கு அப்புறம் நான் அன்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நான் லோட் பண்ணணும், அன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸிகியூஷனுக்கும் இந்த மாதிரி நான் பண்ணணும். சோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். The CPU utilization is low. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, because the time taken in loading and unloading of batches is very high as compared to execution time. So execution of code நடக்கிறத விட என்ன ஆகுது அப்படின்னா, லோட் பண்ற அன்லோட் பண்ற டைம் தான் இங்க அதிகமா இருக்கு. அதனால CPU utilization இங்க கம்மியா இருக்கு. அப்படின்றனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சோ மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுக்கு P1, P2, P3 அப்படின்ற 3 ப்ராசஸ் இருக்கு. P1, P2, P3. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ஆகும், P1 ப்ராசஸ் வந்து CPU கிட்ட போய் எக்ஸிக்யூட் ஆகுது. மெயின் மெமரியில இருந்து P1 ப்ராசஸ் வந்து ப்ராசஸருக்கு வந்ததுக்கு அப்புறம் P1 ப்ராசஸ் CPU கிட்ட போய் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, சோ P1 க்கு இன் கேஸ் இஃப் P1 want to work with IO சிஸ்டம், இன்புட் அவுட்புட் மாடியூல் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு P1 ப்ராசஸ் அதாவது P1 ஜாப் எனக்கு போகுது, CPU கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் அதுக்கு ஏதாவது IO ரெக்வெஸ்ட் வந்து அது IO ஈவென்ட் அதாவது இன்புட் அவுட்புட் மாடியூல் கூட அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா IO ஈவென்ட் கூட அதாவது IO மாடியூல் கூட போய் அது ஒர்க் பண்ணும். அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, P1 வந்து IO மாடியூலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு P2 இருக்குல்ல, P2 ப்ராசஸ் CPU-க்கு வந்துடும். சோ அந்த டைம் P1 வந்து IO ஈவென்ட்டுக்கு போகும்போது எனக்கு P2 என்ன ஆகும் அப்படின்னா CPU-க்கு வந்துடும். ஓகே, சோ CPU வந்து P1 போன டைம்ல CPU வந்து வேலையே செய்யாத டைம்ல P2 எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இன்கேஸ் P2 மறுபடியும் ஏதாவது IO ஈவென்ட் பண்ண போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன, P3 ப்ராசஸ். சோ P3 ப்ராசஸ் வந்துடும், P3 நெக்ஸ்ட் CPU எக்ஸிக்யூட் பண்ணும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து IO ஈவென்ட் IO மாடியூலுக்கு ஒர்க் பண்ண போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நெக்ஸ்ட் ப்ராசஸ் CPU எக்ஸிக்யூட் பண்ண வந்துரும். This is called as multiprogramming operating system. In this, if P1 wants to work with the IO module, then P2 will allocate the CPU. இப்ப P2 work பண்ணிட்டு இருக்கும்போது in case if P2 want to work with IO module, P3 will allocate the CPU. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் allocate ஆகும். If இதே வந்து ப்ராசஸ் P1, P2, P3 இப்ப P1 எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இன்கேஸ் P1க்கு IO மாடியூல் கூட ஒர்க் பண்ணவே வேண்டாம் அப்படின்னா P1 எக்ஸிகியூஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் P1 டெர்மினேட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் P2 வர முடியும். நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா P1 ஏதாவது ஒரு ப்ராசஸ IO ஈவென்ட்டுக்கு அனுப்ப முடியாது. ஓகே, இஃப் தட் ப்ராசஸ் வாண்ட் டு ஒர்க் வித் IO மாடியூல் அப்ப மட்டும்தான் அது போகுமே தவிர நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா P1 எந்த ப்ராசஸையுமே IO ஈவென்ட்டுக்கு அனுப்ப முடியாது. இன்புட் அவுட்புட் மாடியூலுக்கு ஒர்க் பண்றதுக்கு நம்மளால அனுப்ப முடியாது. அந்த ப்ராசஸ்க்கு வேணும்னா அது போய்க்கலாம். அந்த டைம்ல வேணா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படி அது IO ஈவென்ட் எந்த IO மாடியூல் கூடயுமே அது ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னா CPU ப்ராசஸ் அந்த எக்ஸிகியூஷன் ஃபுல்லா நடந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் உள்ள CPU குள்ள வரும். This is called as multiprogramming operating system. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா CPU is used most of time and never become idle. கண்டிப்பா CPU வந்து ஐடிலாவே இருக்காது. ஐடில் அப்படின்னா அது சும்மாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் P1 ப்ராசஸ் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் P1 ஃபுல்லா ஒர்க் ஆனது எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் P2 வருது, P2 ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் P3 வருது. இன்கேஸ் P1 வந்து IO மாடியூல் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் P2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. இந்த மாதிரி CPU வந்து சும்மாவே இருக்கிறதுல அது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அப்ப CPU யூட்டிலைசேஷன் எனக்கு ஹையா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, the system looks fast as all the tasks run in parallel. சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு பின்னாடி எல்லா டாஸ்க்குமே parallel-ஆ நடந்துட்டு இருக்கு. இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, tracking all tasks or process sometimes difficult to handle. ஏன்னா எனக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ராசஸ் வந்து பேரலா நடந்துட்டு இருக்கும் போது எல்லா ப்ராசஸையுமே ஹேண்டில் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஓகே,
செகண்ட் என்ன அப்படின்னா due to high load of task long time jobs have to wait long. அதாவது in case இப்போ P1 ஃபர்ஸ்ட் ஜாப் P1 தானே, P1 வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது எனக்கு P1க்கு அதிக டைம் எடுத்துச்சு அப்படின்னா அவ்வளோ டைமும் எனக்கு P2 ப்ராசஸும் P3 ப்ராசஸும் வெயிட் பண்ணணும். ஏன்னா P1 ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு P2 உள்ள வர முடியும். அது வந்து இங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இது பேஸ்ட் ஆன் டைம் குவாண்டம், டைம் பொறுத்து தான், டைம் ஷேரிங் பொறுத்து தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நடக்கும். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு P1, P4, P3, P2 அப்படின்னு சொல்லி எனக்கு 4 ப்ராசஸ் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா P2 தான் எக்ஸிக்யூட் ஆகுது. P2 is scheduled to execute on the CPU. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்க டைம் குவாண்டம் 3 seconds. ஓகே, P1 வந்து 10 செகண்ட், P2 வந்து 3 செகண்ட், P3 வந்து 5 செகண்ட், P4 வந்து 7 செகண்ட். என்னால ஃபர்ஸ்ட் P1 எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு பார்க்கும். P1 எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, ஏன்னா டைம் குவாண்டம் 3 செகண்ட், P1 ஓட டைம் குவாண்டம் என்ன அப்படின்னா 10 செகண்ட்ஸ், அதை விட அதிகமா இருக்கு. அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் P2 பாக்குது, P2 3 செகண்ட்ஸ் தான். அப்போ என்ன CPU என்ன பண்ணும் அப்படின்னா P2 ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, சோ நெக்ஸ்ட் P2 எக்ஸிக்யூட் ஆகி போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எது இதை விட கம்மி, இதை விட நெக்ஸ்ட் செகண்ட் ஹையஸ்டா எது இருக்கும் அப்படின்னா P3. இதை விட P2 விட அதிகமா எது இருக்கு 5. P3க்கு அப்புறம் அதிகம் என்ன அப்படின்னா P4, P4க்கு அப்புறம் P1. சோ இந்த ஆர்டர்ல எனக்கு எக்ஸிகியூஷன் நடக்கும். ஓகே, சோ ஒவ்வொரு ப்ராசஸா செக் பண்ணி டைம் குவாண்டம் பொறுத்து எனக்கு CPU எக்ஸிகியூஷன் நடக்கும், அந்த ப்ராசஸோட எக்ஸிகியூஷன் நடக்கும். இதுதான் வந்து மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைம் ஷேரிங் இஸ் த மெயின் கான்செப்ட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். ஏன் அப்படின்னா டைம் ஷேரிங் எது வந்து கம்மியோட செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் எந்த டைம் வந்து கம்மியா இருக்கோ அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் எது இருக்கோ, நெக்ஸ்ட் எந்த ப்ராசஸ் கம்மியா இருக்கும் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். சோ இது வந்து டைம் ஷேரிங் இஸ் த மெயின் கான்செப்ட். இதுதான் அதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆல் டாஸ்க் ஆர் given a suitable amount of time. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு டைம் கொடுத்திருக்காங்க, அந்த ப்ராசஸ்க்குள்ள அந்த எக்ஸிகியூஷன் நடக்கணும். அண்ட் நோ வெயிட்டிங் டைம் occurs for the CPU. சோ CPU வந்து வெயிட் பண்ணவே தேவையில்லை, அந்தந்த டைமுக்கு அந்தந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டு போயிடும். சோ இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா CPU ஐடலா இருக்காது. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா when a computer user opens many programs at a time the computer becomes slow. So நிறைய ப்ரோக்ராம் வந்து இங்க எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கனால கம்ப்யூட்டர் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் இங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். The reason behind is that many programs are not loaded into main memory and CPU cannot give good time for each program and response time of completing the job becomes higher. So ஒவ்வொரு ப்ராசஸையும் அந்த டைம் பொறுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போது எனக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமையும் வந்து நம்ம மெயின் மெமரியில லோட் பண்ணணும். மெமரி வந்து எனக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து எனக்கு கம்மியா இருக்கறனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸையும் எனக்கு வந்து CPU எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி டாஸ்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டைம் ஷேரிங் தான் இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ப்ராசஸ்க்கு டைம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் டைம் அலோகேட் பண்ணிருப்பாங்க, அந்த டைமை பொறுத்து ஒவ்வொரு ப்ராசஸுமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மல்டி ப்ராசஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி ப்ராசஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ராசஸர் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ்க்கு எனக்கு எவ்வளவு டைம் அப்படின்னா 5 minute ப்ராசஸிங் டைம். சோ அந்த 5 minute எனக்கு இந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இது சிங்கிள் ப்ராசஸர். இதே எனக்கு மல்டி ப்ராசஸரா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸ நான் P1, P2, P3, P4, P5 பிரிச்சுட்டேன். இந்த எனக்கு அதே 5 minute தான், ஆனா ஒவ்வொரு ப்ராசஸ் இப்ப P1, P2, P3, P4, P5 பிரிச்சனால எனக்கு 5 minutes எனக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் 1 minute தான் அலோகேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இங்க டோட்டல் டைம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 5 minute, ஆனா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எனக்கு 1 minute. இப்போ எனக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த சிங்கிள் ப்ராசஸர்ல எனக்கு 5 minutes ஆகும், ஆனா எனக்கு மல்டி ப்ராசஸர்ல எல்லா ப்ராசஸருமே ஒட்டுக்கா ஒர்க் ஆகும் போது எனக்கு டோட்டல் டைம் 1 minute தான் ஆகும். ஓகே, சோ ப்ராசஸர் 1, ப்ராசஸர் 2, ப்ராசஸர் 3, ப்ராசஸர் 4, ப்ராசஸர் 5 ஒவ்வொரு ப்ராசஸரும்
ஒவ்வொரு ப்ராசஸும் ஒவ்வொரு ப்ராசஸர் கூட கனெக்ட் ஆயிடும். சோ டைம் டோட்டலா எனக்கு என்ன எடுக்கும் அப்படின்னா 1 minute தான் எடுக்கும். இதுதான் சிங்கிள் ப்ராசஸருக்கும் மல்டி ப்ராசஸருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இங்க எனக்கு எது வந்து எஃபிஷியன்டா இருக்கு, மல்டி ப்ராசஸர் தான் எஃபிஷியன்டா இருக்கு. இதுதான் மல்டி ப்ராசஸர். சோ எனக்கு என்ன மல்டி ப்ராசஸர் அப்படின்னா, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். Advantages என்ன அப்படின்னா, in a single process system there is more load as many processes have to be executed at a time. எனக்கு ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல நிறைய லோட் இருக்கு, ஒரே ஒரு ப்ராசஸர் தான் இருக்கு, ஒரே ஒரு ப்ராசஸ் இருக்கு, 5 minutes பண்ணணும், இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம மல்டி ப்ராசஸர் எடுத்துட்டோம் அப்படின்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் மல்டிபிள் ப்ராசஸ் டன் இன் a few time. சோ ஒவ்வொரு ப்ராசஸரா நம்ம பிரிச்சுட்டோம், அப்ப எனக்கு டைமும் கம்மி ஆயிடுச்சு. That means multiprocessor CPU consume low electricity than a single processor. Disadvantage என்ன அப்படின்னா, as there are multiprocessor working with each other, so each processor needs memory space. அதாவது ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு ப்ராசஸரை நம்ம அலோகேட் பண்ணும்போது எனக்கு மெமரி ஸ்பேஸ் அதிகமா தேவைப்படும். ஓகே, these type of systems are expensive to buy. அதே மாதிரி மல்டி ப்ராசஸர்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்பென்சிவ், எனக்கு வாங்குறதுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம். ஓகே, சோ இப்போ நம்ம 4 சிஸ்டம் பார்த்தோம். 4 ஆப்பரேட்டிங் சிஸ்டம்: பேட்ச், மல்டி ப்ரோக்ராமிங், மல்டிடாஸ்கிங் அண்ட் மல்டி ப்ராசஸிங். ஓகே, ஐ ஹோப் சோ கிளியர். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.